ஒரு கட்டு கோங்குரா இலை எடுத்து சுத்தம் பண்ணி கருவேப்பிலை சைஸுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். 1 கப் துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு 5 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி துவரம்பருப்பையும் பச்சை மிளகாயும் ஒரு குக்கரில் சேர்த்து 5 விசில் வர வரைக்கும் வேக விடணும். மஞ்சப்பொடி மட்டும் போடுறோம். அதில் ஒரு பெரிய பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, நம்ம நறுக்கின அந்த இலை கோங்குரா லீஃப், உப்பு போட்டு தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் க்ரஷ் பண்ண 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2ஐயும் க்ரஷ் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கமகமான வாசனையாக இருக்கும். பருப்பு வெந்த உடனே இதையும் சேர்த்து நல்ல ஒரு கடைசல் கடைஞ்சி விட்டுட்டோம்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் கொதித்து நல்ல ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.